நம்ம தேவியை பார்த்ததும் அபிக்கு பேச்சும் வரல, மூச்சும் வரல. இவ்வளோ நாள் தேவி தேவின்னு கதறிட்டு இருந்தாரு. இப்போ கூட நம்ம தேவி கண்ணு முன்னாடி வந்து நிற்கும் போதும் சரி, அதே மாதிரி அவங்க குரலை கேட்டு வந்து போதுன்னா இது என் தேவியோட குரல் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து போதுன்னா கதறிக்கிட்டு இருந்தாரு. இப்போது நம்ம தேவியை கண்ணால் பார்த்துட்டாரு, அதாவது உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு பார்த்துட்டாரு. அந்த ஒரு டைமில் அவருக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. அதாவது ஏன் உயிரோடு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறாரா, இல்லை என் தேவி கிடச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரா தெரியாமல் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதிர்ச்சியில் இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம சத்யா இருந்துட்டு தேவியை ரிவியல் பண்ணதுக்கப்புறமா இங்கே இந்த செல்வநாயக்கு சரியான அதிர்ச்சியாக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இந்த ஒரு பிரச்சனை இதோட முடிஞ்சிச்சு. அந்த தேவி மறுபடியும் நம்ம அபியோட வாழ்க்கையில் இல்லை. நம்ம எப்படியாச்சும் அபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பணக்கார ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்வநாயகி அவ்வளோ பெரிய திட்டத்தை போட்டு வச்சுருந்தாங்க. அதுவும் நம்ம சத்யா வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நலன் சாரோட பொண்ணு இல்லை அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக இவ்வளோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் இந்த கல்யாண ஏற்பாடுகள் எதுவுமே நடந்திருக்காது. நலன் சாரோட பொண்ணு அப்படின்ற ஒரே ஒரு காரணம் தான், அதுதான் அந்த பணம் சொத்து அந்த ஒரு வகையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சத்யாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும் நம்ம அர்ஜுனுக்கு அப்படின்ற மாதிரி நினச்சது. இப்போ அதே சமயம் நம்ம சத்யா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை ரிவியல் பண்ணதுக்கப்புறமா பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அபி வந்து எமோஷனல் ஆக ஆரம்பிச்சுறாங்க. நான் சொன்னலம்மா அர்ஜுன் அங்கே பாரு, இவ தான் என்னோட தேவியை பார்த்தியா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கதறி எழுதிட்டுருக்காங்க. ஒரு பக்கம் இப்போ குடுகுடுன்னு ஓடி போய் நம்ம தேவியை கட்டி பிடிச்சி, தேவி இவ்வளோ நாளாக எங்கே போயிருந்த நீ செத்துட்டேன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொன்னாங்க. ஆனால் என் மனசுக்கு நல்லா தெரியும் நீ சாகலை, உயிரோடு தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போது நம்ம அபி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பேசி இருக்காரு. அதே மாதிரி நம்ம இவங்களும் அதாவது தேவியும் வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்கேயும் போகலங்க, நான் இங்கே தான் இருக்கேன், நான் சாகலாம் இல்லை, உயிரோடு தான் இருக்கேன். அதாவது இங்கேயே இந்த செல்வநாயகியை பற்றி சொன்னாங்கன்னு வைங்களேன், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே செல்வநாயகியை வச்சு செஞ்சுருவாங்க. அதுவும் அர்ஜுன் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சத்யாவோட கழுத்தில் தாலியை கட்டுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கும். ஆனால் இப்போது இந்த செல்வநாயகியை பற்றி தப்பாக சொல்கிறதே கிடையாது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதாவது செல்வநாயகியே அபி நீ வந்து பார்த்தீங்கன்னா தேவியோட கழுத்தில் தாலியை கட்டுறதுக்கு எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல வைக்கிறது தான் இங்கே நம்ம சத்யாவோட பிளானு. அதே மாதிரி வந்து சொல்லவும் வச்சுறாங்க. அந்த சத்யா பண்ண ஒரு காரியத்தால் இந்த செல்வநாயகியை அசிங்கப்பட்டாங்க, அவமானப்பட்டாங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி இப்போ செம்ம வெறியோடு வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காங்க. சத்யாவை உண்டு இல்லைன்னு பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி, அதே சமயம் நம்ம தேவியை வாழ வைக்கிறதுக்காக தானே இவ்வளோவையும் பண்ணாங்க. அடுத்ததாக தேவிக்கு தான் இந்த வீட்டில் மிகப்பெரிய ஆபத்து இருக்க போகுது. ஏன்னா நம்ம சத்யா வந்து பார்த்தீங்கன்னா தேவியை மட்டும்தான் இந்த வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. சத்யாவுக்கும் நம்ம அர்ஜுனுக்கும் கல்யாணம் ஆக போகிறது கிடையாது. ஏன்னா அர்ஜுன் வந்து பார்த்தீங்கன்னா என்னை ஏமாத்திட்டியே, இப்படி லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாத்திட்டியே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பயங்கரமான கோவத்தில் இருக்காங்க. என்ன நடந்தாலும் சரி தேவி அபி இவங்களோட கல்யாணம் நடக்கணும் அப்படின்றதுல உறுதியாக இருந்தாங்க. அதை நடத்தியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க வந்து காட்டுறாங்க சத்யா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.